யாத்திராமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். பிசாசு வஞ்சிக்கிற காரியம் ஒன்று. அவன் சொல்லுகிறான், இந்த தேசத்துல இங்கேயே பலியிடுங்க, இங்கேயே பலியிடுங்க. ஏன் சர்ச்சைக்கு போகணும், ஏன் சபைக்கு போகணும், இங்கேயே பலியிடுங்க, இங்கேயே ஆராதிங்க அப்படின்னு சொல்லி வஞ்சிக்க நினைக்கிறான். அதை தாண்டி கடந்து வர்றாங்க. அடுத்ததாக பிசாசு வஞ்சிக்கிற காரியம், நான் உங்களை போக விடுறேன், ஆனால் தூரமாக போயிடாதீங்க, தூரமாக போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை போனீங்களா, அது போதும், அதோட வந்துரு. தூரமாக என்ன செஞ்சிடாத, தூரமாக போயிடாத. பிசாசுக்கு தெரியும் இவன் அப்படியே உள்ள போயிட்டான், உள்ள அப்படியே போக உள்ள போயிட்டான் அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்துருவாங்க, ஆண்டவரோட குட்டி சேர்ந்துருவாங்க. சர்ச்சைக்கு வந்தீங்களா, வீட்டுக்கு போனீங்களா, அதுக்கப்புறம் பைபிள் வாசித்துறாதுங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் சண்டே சர்ச்சைக்கு போனீங்களா போதும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பைபிள் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்தால் போதும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைபிள் வாசிக்கிற வேலையெல்லாம் நினச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. பைபிள் வாசிக்க வேலை, ஜெபம் பண்ணுற காரியம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. வரணும், அப்படியே பைபிளை கொண்டு போய் அப்படியே செல்ஃபில் பத்திரமா வைக்கணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அப்படியே தட்டி என்ன செஞ்சணும், தூசியை தொடச்சி தூக்கிட்டு வந்துடணும். தூரமாக போயிடாது. பிசாசு வஞ்சிக்கிற ஒரு காரியம் அவன் அறிந்திருக்கிறபடினால இவங்களை அப்படியே தூரமாக விட்டா நம்ம சத்தம் கேட்காது. பக்கத்தில் உட்கார்ந்தா எகிப்தின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், எகிப்தினுடைய வாசம் அப்படி அடித்துக்கொண்டே இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த எகிப்தினுடைய காரியங்கள், எகிப்தினுடைய வாசம், எகிப்தினுடைய அந்நிய சத்தம், எகிப்தினுடைய ஆராதனை அவன் காலில் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் அவன் நம்மை விட்டு போக முடியாது. இந்த சத்தம் கேட்காது ஒரு தூர இடத்துக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா இந்த சத்தம் அவனுடைய காதுல கேட்காது. அவனுக்குள்ள என்ன ஒரு சத்தம் துணிக்க ஆரம்பித்து விடும், என்ன ஒரு காரியம் அவனுக்குள்ள வெளிப்பாடு கடந்து வந்து விடும் என்பதை சத்துரு நன்கு அறிந்திருக்கிறபடினால அழகா வஞ்சிக்கிறான். தூரமா போயிடாது. அநேகரை பிசாசு அப்படிதான் வஞ்சித்து வைத்திருக்கிறான். கர்த்தர் எந்த ஆராதனையில பிரியப்படுகிறார் அப்படின்னா நம்முடைய ஆராதனை மறுரூப ஆராதனையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை மறுரூப ஆராதனையாக இருக்கணும். சபைக்குள்ள வருகிறோம், தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கடந்து வருகிறோம். தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வந்த ஒவ்வொருவரும் மறுரூபத்துக்கு நேராக நம்முடைய ஆராதனை மறுரூப ஆராதனையாக இருக்கணும். நான் குழந்தையாக இருக்கிற பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போ. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்து, குழந்தையை போல யோசித்து, நான் புருஷனான பொழுது குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டு நான் சபைக்கு வருகிற பொழுது ஆரம்பம் குழந்தைதான், ஆரம்பம் குழந்தைய போலதான் சபைக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உள்ள கடந்து வருகிற பொழுது ஒரு குழந்தைய போல சபைக்கு வந்த. இந்த குழந்தைய போல வருகிற பொழுது நீ பேசுவது, நீ பாடுவது, ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனா நீ குழந்தை அப்படியாக இருந்து விடக்கூடாது. குழந்தை வளர புருஷனுக்கு ஏற்றவளாய் மாறணும். என்னுடைய ஆராதனை மறுரூபத்துக்கு நேராக நான் சபைக்குள்ள கடந்து வருகிற பொழுது எனக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். எனக்குள்ளாக என்னுடைய சிந்தையில் என் செயல்பாடுகள் ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த மறுரூபம் ஆகணும் அப்படின்னா ஆராதனை தெய்வ சமூகத்துக்குள்ள கர்த்தரோடு கூட நீ தூரமா கடந்து போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லூக்காவின் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு போ. நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ. நீ பக்கத்துல இருந்தா உன்னுடைய நண்பர்கள் உன்னை பரியாசம் பண்ணுவாங்க. பக்கத்துல இருந்தா
உன்னுடைய காரியத்துக்குள்ள அந்நிய சத்தம் கேட்கும். உன்னுடைய விசுவாசத்தை சொர்ந்து போக பண்ணிடுவாங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சோம், கிடைக்கல, இப்பமா கிடைக்க போகுது, அது காலையில் கிடைக்குமா, காலையில் மீன் பிடித்த அந்த காரியம் கிடைக்குமா என்ற அந்நிய சத்தம் அவனுடைய காதை அவனுடைய விசுவாசத்தில் வளருகிற காரியத்தை தடை செய்யும். நீ பக்கத்தில் இருக்க இருக்க, பழைய ஜென்ம சுபாவத்தில் இருக்க இருக்க, பழைய நண்பர்களோடு பழைய உறவினர்களோடு நீ இருக்கிற பொழுது அந்த சத்தம் துணித்து கொண்டே இருக்கும். நம்மை காட்டிலோ உன்னை அந்த தெய்வம் ஆசீர்வதித்து விடுமா? நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய காரியங்கள் நாம் ஆராதித்த அந்த தெய்வத்தை காட்டிலோ நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை வாழ வைத்து விடுமா? உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடுமா என்கிற ஒரு பெரிய சத்தம் உன்னை தொனித்து கொண்டே இருக்கும். உனக்குள்ளாக அந்த சத்தம் நம்மை தடை செய்து கொண்டே இருக்கும். தேவனை ஆராதிப்பதில்லை, தேவனோடு நெருங்கி சேருவதில்லை, தேவனோடு கிட்டி சேருவதில்லை. அந்த சத்தம் என்னை தடை செய்து கொண்டே இருக்கும். அந்த சத்தம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ தூரமா போயிடணும். தூரமாய் கடந்து போக 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 என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு மாத்திரமே அங்கே இருக்கும். எனக்கும் என் தேவனுக்கும், நானும் என் கர்த்தரோ, நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவரோ, அங்க எந்த சத்தம் கேட்க முடியாது, அங்க எந்த ஒரு காரியம் நம்மோடு கூட இருக்க முடியாது. நம்மோடு கூட இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவு மாத்திரமே அங்கே கிரியை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. நீ பக்கத்தில் இருக்க இருக்க அதை வைத்துக்கொண்டு உன்னுடைய பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நண்பர்கள், பழைய ஆராதனை முறைகள் அதோடு கூட வைத்துக்கொண்டு நான் இதை மேற்கொண்டு விடுவேன், நான் இதை ஜெயித்து விடுவேன் என்று சொன்னால் பிசாசு உன்னை விழத்தள்ளி விடுவா, விழத்தள்ளி விடுவா. உன்னுடைய ஆராதனை தேவனோடு கூட நெருங்கி சேருகிற ஒரு ஆராதனையாய், தேவனோடு கூட கிட்டி சேர்கிற ஆராதனையாய், நீ தேவனோடு நெருங்கி சேரணும் அப்படின்னா, தேவனோடு கிட்டி சேரணும்னா உலகத்தை விட்டு நீ தூரமாய் கடந்து போய்விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த நிலையில திருப்தி அடைவதற்கு கர்த்தர் விரும்பல. ஆமென். அல்லேலூயா. வந்த நிலையில் அப்படியே இரு, நீ அப்படியே ஆராதி என்பதற்காக கர்த்தர் அதில் திருப்தி அடையல. எசேக்கியேலின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த புருஷன் நமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய், தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. நம்ம நினைக்கிறோம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன், என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் இதுவரைக்கும் ஆராதித்த சில ஆராதனை முறைகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன், எத்தனையோ சூழ்நிலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உனக்கு 1000 முழம் நீளமாக இருக்கலாம், நான் 1000 பிரச்சனையை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நமக்கு 1000 முழமாக இருக்கலாம், நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறேன்னு. ஆனால் கர்த்தர் பார்வையில் அது கணுக்கால் அளவாக இருக்கிறது, அது கணுக்கால் அளவாக இருக்கிறது. நீ கடந்து வந்தது, நீ இதுவரைக்கும் கடந்து வந்தது அது 1000 முழம், ஒருவேளை தூரத்தை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்வையில் அது கணுக்கால் அளவு. இது போதாது, இது போதாது. அடுத்த வசனத்தில் பின்னும் அவ 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்போ 2000 முழம் கடந்து வந்துட்டோம். 2000 காரியத்தில் இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்துட்டேன். இன்னும் ஆண்டவர் என்னை நேசிக்கலையா? இன்னும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தடைகளை மாற்றலையா? நான் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறேன்னு, இவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறேன்னு, இவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்திருக்கிறேன்னு, கர்த்தருடைய கண்களை பார்க்கலையா? பெரிய கேள்வி எழலாம். அது உனக்கு 2000 முழமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது முழங்கால் அளவா இருந்தது, முழங்கால் அளவா இருந்தது. கர்த்தர் அதில் திருப்தி அடையல. எப்பா, நீ கணுக்கால் அளவு வந்துட்டா ஓகே போதும், ஓகே போதும் என்று கர்த்தர் அதில் திருப்தி அடையல, திருப்தி அடையல. நீ முழங்கால் அளவு வந்துட்டா, என் பிள்ளை தாண்டி முழங்கால் அளவுக்கு கடந்து வந்து இது போதும் என் ஆண்டவர் திருப்தி அடையல. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அது இடுப்பு அளவா இருந்தது, அது இடுப்பு அளவா இருந்தது. அதுலேயும் அவர் திருப்தி அடையல.
என் பிள்ளை தாண்டி தாண்டி இடுப்பு அளவுக்கு வந்துட்டாங்க, இது போதும் என் பிள்ளை ஆசீர்வதிப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை மாற்றுவதற்கு இது போதும் என்று கர்த்தர் திருப்தி அடையலை. இன்னைக்கு அநேகர் இந்த சூழ்நிலையில திருப்தி அடைந்து விடுகிறோம். இந்த சூழ்நிலையிலேயே திருப்தி அடைகிறோம், இல்லை கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரை இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன், எத்தனை போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன்னு, இன்னும் என் வாழ்க்கையில ஏன் நீங்க ஆசீர்வதிக்க முடியல, இன்னும் என் வாழ்க்கையில இருக்க தடைகள் ஏன் மாற முடியல, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர், அப்பா நீ இடுப்பு அளவு தான் வந்திருக்கிறா, இடுப்பளவு தான் வந்திருக்கிறா, பின்னும் 1000 முழம், பின்னும் 1000 முழம் அளந்தார். அது நான் கடக்க கூடாது நதியா இருந்தது, நீ கடக்க கூடாது நதியா இருந்தது, நீச்சல் ஆழமும் கடக்க முடியாது நதியா இருந்தது. ஆமே, நீ ஆழத்துக்குள்ள போக போக, நீ நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போக போகதான் கர்த்தர் அதற்குள்ள கடந்து போய் நடத்துகிற பொழுது அந்த தண்ணீர் அவளுக்கு ஆரோக்கியமாய் மாறினது. ஆமே, நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து வருகிற பொழுது என் பிள்ளை எல்லா சூழ்நிலையும் முழுமையாய் 100க்கு 100 நீச்சல் ஆழத்துக்குள்ள வந்துகிற பொழுது அதன் பின்பு என் நம்பிக்கை என் காலை நம்பி அல்ல. அது வரைக்கும் காலை அப்படியே ஸ்டெப்பா தூக்கி வச்சு அப்படியே நடந்து வந்துடுவோம். நீச்சல் அடிப்போமா, கணுக்கால் அளவில் நீச்சல் அடிப்போமா, காலை நம்புவோம், அப்படியே சரீரத்தை நம்புவோம், முழங்கால் அளவில் அப்படி இது வரைக்கும் வந்திருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் அப்படின்னு காலை அப்படியே ஸ்டெப்பாக வச்சு நடந்து போவோம். இடுப்பளவு போயிடுவோம், அப்பமா நம்பிக்கை இருக்கும், இடுப்பளவு நினைச்சோம் தண்ணிக்குள்ள கடந்து போயிடுவோம் அப்படின்னு போவோம். நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ள வந்து அப்படியே ஆராதிச்சு நான் நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறோம். ஆனா அது 2 பேருக்கு தெரியும், ஒன்று கர்த்தருக்கு தெரியும், இன்னொன்று எனக்கு தெரியும். நான் எந்த ஆழத்துல இருக்கிறேன், நான் கணுக்கால் அளவுல இருக்கிறேனா, நான் முழங்கால் அளவுல இருக்கிறேனா, இடுப்பு அளவுல இருக்கிறேனா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனா உள்ள கடந்து போக 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 அது வரைக்கும் உன் காலை நம்புவாய், அது வரைக்கும் உன் சரீரத்தை நம்புவா, அது வரைக்கும் மாம்ச பலத்தை நீ நம்புவா. ஆனா நீச்சல் ஆழத்துக்குள்ள போகிற பொழுது அங்கே நீ நீச்சல் தெரிந்தால் மாத்திரமே அதுல தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. நீச்சல் ஆழத்துக்குள்ள நீ கடந்து போயிட்ட அப்படின்னா உன்னை நடத்துகிறவ அதன் பின்பு அந்த வார்த்தை சொல்லுகிறது 12ஆம் வசனம் வாசிங்க, நீ நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அதனுடைய இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிரபடியா. நல்லா கவனிக்கணும், நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, அதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அங்கே ஆரோக்கியம் உண்டாகும், போகும் இடமெல்லாம் பாதுகாப்பு உண்டாகும், என் ஜனங்கள் பிழைப்பார்கள். அதனுடைய எல்லா காரியத்தில் கர்த்தர் கூட இருந்து அவர்களை கர்த்தர் எல்லா ஜாதியை போல அவர்களை பெருக பண்ணுவா, மச்சங்களை போலவோ பல ஜாதியை போல அவர்களை பெருக பண்ணுவா. அது மாத்திரமல்ல, அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. உன் ஆராதனை நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போயிட்டா, நீ கணுக்கால் அளவில் திருப்தி அடைந்து விடாதபடி, முழங்கால் அளவில் நின்று விடாதபடி, இடுப்பு அளவில் நின்று விடாதபடி உன் ஆராதனை நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை நடத்துவதற்கு நீ விட்டு கொடுத்து விட்டார், அவரே என்னை உருவாக்குவதற்கு, அவரே என்னை ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுத்து விட்டால் உனக்கு ஊற்றுகிற ஆசீர்வாதம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வரும். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அது இறங்கி வரும். அது இறங்கி வருகிறபடியால் நீ மாதந்தோறும் புது கனிகளை கொடுப்பாய். ஆமென். மறுரூப ஆராதனை மாதந்தோறும். போன மாதம் ஜெபித்த மாதிரி உன் ஜெபம் இருக்காது. போன மாதம் நீ ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தது போல இன்றைக்கு இருக்காது. உன்னை மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். நீ உருமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உருமாற்றம் அடையணும்.
அதுதான் மறுரூப ஆராதனை. அங்க பாருங்க, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நீச்சல் ஆழத்துக்குள்ள கடந்து போன யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுவும் இதே சம்பவத்தில் இருக்கும். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதோடு கொண்டு கர்த்தர் இணைக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது கர்த்தர் 13ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. 2 பங்கு உண்டு. நீச்சல் ஆழத்துக்குள்ள சென்று எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு கூட நின்றவர் யோசேப்பு. அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அதிகாமத்திலேயோ அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அதிகாம் அந்த யோசேப்பை குறித்து நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போ. உபாகமம் 33 13வது வசனம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். நீங்கள் நானும் ஆழத்துக்குள்ள கடந்து போகிற உன்னத அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமென். அதான் மறுரூப ஆராதனை.